ஒருமுறை பூமிக்கு வந்த யமன் விஜயா எனும் பெண்ணிடம் காதல் கொண்டு அவளை திருமணம் செய்கிறார். யமனுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான். சிறிது காலம் கழித்து மேலோகம் சென்று தன்னுடைய பணியை மேலும் தொடர விரும்புகிறார். எனவே தன்னுடைய மகனை அழைத்து மகனிடம் மனம் விட்டு பேசுகிறார். மகனே, நீ சிறந்த வைத்தியனாவாய். நீ வைத்தியம் செய்தால் இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள் கூட பிழைத்துக் கொள்வார்கள். எப்படியெனில் ஒருவர் மரணமடைய போகிறார் என்றால் அங்கு நான் இருப்பேன். உனது கண்களுக்கு மட்டுமே தெரிவேன். அவனுக்கு வைத்தியம் செய்யாதே. நான் தெரியாத நேரத்தில் வைத்தியம் செய். அவன் பிழைத்து விடுவான். உன் புகழ் உலகெங்கும் பரவும் என்று கூறிவிட்டு மனைவியிடம் தான் செல்வதை அறிவிக்க பயந்து சென்று விடுகிறார். மகனும் மிக பெரிய வைத்தியனாகி புகழடைகிறான். சில வருடங்கள் கழிந்த பின் இளவரசி ஒருவர் தீராத நோயினால் மரணப்படுக்கையில் இருப்பதாகவும் இளவரசியின் உயிரை காப்பாற்றினால் அவனுக்கே திருமணம் செய்து கொடுத்து ராஜ்யத்தை தருவதாக அறிக்கை விடப்படுகிறது. அரண்மனையில் மகன் வைத்தியம் செய்யும் போது யமனும் அங்கே இருக்கிறார். வைத்தியம் செய்யாவிட்டால் இளவரசி பிழைக்க மாட்டாள் என்று யோசித்த மகன் வாசலை பார்த்து, அம்மா, இவ்வளவு நாளாய் காணாமல் போன அப்பா இங்கே இருக்கிறார், சீக்கிரம் வாருங்கள் என்று கத்துகிறான். யமனோ பயந்து ஓடிவிட அவன் இளவரசியை காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டு ராஜ்யத்தை கைப்பற்றுகிறான்.